சேட்டனோட அடியை பார்த்தீங்களா மக்களே? ஃபைனல்லையும் ஒரு பக்கம் நான் எல்லா மேட்ச்லையும் அடிப்பேன்பா, இந்தியாவுக்கு ஒரு குரூஷல்னா சஞ்சு சாம்சன் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நேமை, ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சஞ்சு சாம்சன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒன்று மேட்ச் இல்லை, அவன் ஒரு மேட்ச் அடித்தவொடனே சீனோ போடுறது இது போடுறதுன்ற மாதிரி நடக்கும். ஆனால் நாங்கள் அடிப்போம். இந்தியாவுக்கு குரூஷலான வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லையும் அடிப்போம், அதில் செமிஃபைனல்லையும் அடிப்போம், ஃபைனல்லையும் அடிப்போன்ற மாதிரி 97 நாட் அவுட், 89 மாதிரி 3 மேட்ச் கன்சிஸ்டண்டா அடிச்சு ஒரு வரலாறை படைச்சிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். இதுக்கப்புறம் செலக்டர்ஸ் கூட சஞ்சு சாம்சன் டீம்ல இருந்து தூக்கணுமா, உட்கார வச்சிடணுமான்ற மாதிரி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு வரலாறை படைச்சிட்டு இருக்கார். அதுல குறிப்பா இன்னைக்கு ஃபைனல்ஸ், அந்த ஃபைனல்ஸ்ல என்னென்ன ரெக்கார்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு தெரியுமா? கன்சிஸ்டன்ஸா தொடர்ந்து ஒரு 3 மேட்சா இந்த மாதிரி அடிக்கிற ஒரு ரெக்கார்டை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் ஃபைனல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபைனல்ஸ்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரே சஞ்சு சாம்சன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணியிருக்கிறார். இன்னொரு பக்கம் விராட் கோலி இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்ல அவருடைய ரெக்கார்டை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் சஞ்சு சாம்சன் விராட் கோலியை முறியடித்துட்டு சஞ்சு சாம்சன் முன்னாடி போறதெல்லாம் பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாறை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் சஞ்சு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது 1 by 1 சொல்றேன். ஸோ கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 வாட்டி அடிச்சிருக்காரா? ஸோ இதுல சஞ்சு சாம்சன் ஒரு 7 பேர் அடிச்சிருக்காங்க. அந்த 7 பேரு கூட சஞ்சு சாம்சன் ஜாயின் பண்ணிடுறார். ஓகே, அதை தாண்டி விராட் கோலி அந்த லிஸ்ட்ல இருக்கார். கிட்டத்தட்ட 3 இடத்துலையும் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்லையும் 50 அடிச்சது 3வது பிளேயரா சஞ்சு சாம்சன் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி அஃப்ரிடி அடிச்சிருக்கிறார் விராட் கோலி, இப்போ சஞ்சு சாம்சன் 2026. ஓகே, அடுத்து இன்னொரு பெரிய ரெக்கார்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ்ல சஞ்சு சாம்சன் ஓவராலா எத்தனை 6 அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 24 6 அடிச்சிருக்கிறார். அதுவும் ஒரு ரெக்கார்டா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபின் ஆலன் நியூசிலாந்து vs பாகிஸ்தான் கூட 2024 25 அடிச்சிருக்கார். இப்போ சஞ்சு சாம்சன் இந்த T20 வேர்ல்டு கப் கிட்டத்தட்ட அவர் விளையாடின மேட்ச் கவுண்ட் எத்தனை தெரியுமா? 2, அதுக்கப்புறம் 3, 4, 5, 6 மேட்ச் தான் விளையாடி இருக்கார். அந்த 6 மேட்ச்ல 24 6 அடிச்சு 2வது இடத்துல சஞ்சு சாம்சன் வந்திருக்கிறார் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். பாருங்க, சஞ்சு சாம்சன் டீமுக்குள்ள வந்ததுதான் வந்தாரு, அந்த அடிக்கிற அடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்திருக்கு. அந்த ஆப்போனன்ட் டீம் அப்படியே அவுட் பேட் பண்ணி அவங்கள ப்ரெஷர்லயே வச்சிட்டு இருக்க ஒரு மோட்லயும் வராரு அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ எதுக்காக போன வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சனை உட்கார வச்சு அந்த வலியும் வேதனையோட பெரிய உட்காந்துட்டு இருந்தார்ல, இப்போ அதற்கான ரிவார்டு எல்லாம் கரெக்டான டைமுக்கு வரும் அப்படின்றது தான். நம்மளோட உழைப்பையும் நம்ம கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டு இருந்தோமா அதுக்கான ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிவார்டு இப்போ சஞ்சு சாம்சனுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.